2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை பெறல. அதனால பிற கட்சிகள்கிட்ட தாவேகா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி அமைப்பது குறித்து தமிழ்நாடு இடைக்கால கவர்னராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பிரபலமாக இருக்கக்கூடிய பத்திரிகை நிறுவனத்திற்கு வித்தியாசமாக ஒரு பேட்டியை கொடுத்திருக்காருங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, தாவேகா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் ஆட்சி அமைப்பது குறித்து அவர் ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கடிதத்தில் தனக்கு 35% வாக்குகள் அல்லது இது போன்ற ஒரு பெரும்பான்மை கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அவருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தேவை உங்களுக்கு ஆதரிக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை தான் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இந்த பதிலையும் அவர் ஏற்றிருக்காருங்க. தாவேகாக்கு வெளியில இருந்து ஆதரவு கிடைக்குதா அப்படின்றத அந்த கட்சி தான் எங்ககிட்ட தெரிவிக்கணும். சட்டப்பேரவையில் குறைந்தது 118 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் தற்போதைய அரசுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் எங்கள்கிட்ட நிரூபித்து தான் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் வெளியில இருந்து ஆதரவு என்பது. சபைக்கு வெளியே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் சபைக்குள்ள அவங்க முதலமைச்சருக்கும் அல்லது அரசுக்கும் ஆதரவாக தான் வாக்களிக்கணும் அப்படின்றத ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவலை வச்சு பார்க்கும் பொழுது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு சறுக்கலானது ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குங்க. ஆனால் அவங்க தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படின்னு எல்லா வாய்ப்புகளையுமே கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தாவேகாவுக்கு பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக கால அவகாசங்கள் எதுவும் அப்படின்னு குறிப்பிடலை. ஸோ அந்த சூழ்நிலையில் அவசரத்தை பொறுத்து இது போன்ற விஷயங்களில் குறிப்பிட்ட கால அவகாசங்கள் வேணால் கேட்கலாம். கட்சி தலைவர் கால அவகாசம் கேட்கலாம், இல்லைன்னா ஆளுநரே இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் அமைப்பிலோ அல்லது விதிகளிலோ இதுக்குன்னு தனியாக கால அவகாசம் எதுவும் ஒதுக்கப்படலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆளுநர் இது மாதிரியான செய்திகளை சொன்னதுனால விஜய்க்கு வேறு வழியே கிடையாதுங்க. கண்டிப்பாக இவர் யாருடைய கூட்டணி கட்சியாவது தேடி போய் தான் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எல்லா எம்எல்ஏக்களுமே ஒரு அதிருப்தியில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து அதிமுக தோல்விகளை மட்டுமே தழுவிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு தேர்தலையுமே அவங்க வெற்றி வாய்ப்பு அப்படின்னு எட்டவே இல்லை. அப்படிங்கும் பொழுது இப்போ வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தாவேகாவிற்கு தன்னுடைய ஆதரவுகளை செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முன் வந்திருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய சண்முகம் கையில் மட்டும் 30 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இவங்க பெரும்பாலும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் எடப்பாடிக்கு எதிராக செயல்படுறதுக்கும் தயாராக இருக்காங்க. இருந்தாலுமே கூட 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச நிலையில் திமுக, அதிமுக, தாவேகா அப்படின்னு 3 கட்சிகளுக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதிகபட்சமாக தாவேகா தான் வந்திருக்காங்க. 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஜய் ஒரு தொகுதியை கண்டிப்பாக ராஜினாமா செய்யக்கூடிய பட்சத்தில் தாவேகாவிற்கு 107 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருப்பாங்க. ஸோ பெரும்பான்மைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் மற்ற கட்சிகளுடைய ஆதரவை தான் இவர் கண்டிப்பாக பெற்றாகணும். அதில் பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் தாவேகாவோட இணைந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக விஜயை ஆதரிக்கிறதுக்காக காங்கிரஸ் இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படி பார்க்கும்பொழுது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வரக்கூடிய காங்கிரஸ்ல இருந்து 5 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. இவங்க தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற தோழமை கட்சிகளான முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தாவேகாவிற்கு ஆதரவு இல்லை அப்படின்று உறுதியாக சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் பார்க்கும் பொழுது அதிமுக, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக விட தாவேகா தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்குங்க. பாமக கிட்ட பார்த்தீங்கன்னா 4 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவினுடைய யூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அன்புமணியிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இது இல்லாமல் ஒருவேளை காங்கிரஸ் மற்றும் பாமக அந்த 2 கட்சிகளுமே விஜயை ஆதரிக்கக்கூடிய பட்சத்தில் மேலும் 3 இடங்கள் விஜய்க்கு தேவைப்படும். இந்த சூழ்நிலையில் அதிமுகவை தாவேகா கூட்டணிக்கு அழைத்து வர தீர்மானிக்கப்பட்டு சிவி சண்முகத்தை தாவேகா அணுகியிருக்காங்க. ஸோ தாவேகாவிற்கு ஆதரவு தரக்கோரி செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணியை அணுகியதாகவும், வேலுமணியாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து என்னால் அரசியல் செய்ய முடியாது, அதனால் நீங்கள்
சி. சண்முகத்த அணுகுமாறும் அவர் வந்து கூறியிருக்காரு. ஸோ, அவருக்கு அதிக எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு இருக்கிறதாகவும், அவரிடம் வந்து நீங்க பேசினீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமானது நடக்கலாம் அப்டின்னும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ, இப்படித்தான் வந்து செங்கோட்டையன்ட்ட வேலுமணி வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ, அதிமுகவினுடைய வலிமை பெற்றவராக சி. சண்முகம் வந்து திகழ்ந்துட்டுருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா, இவருடைய கட்டுப்பாட்டுல 15 வன்னியர்கள் சமூகத்தினுடைய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஸோ, சண்முகத்த வைத்து அதிமுகவை உடைக்கக்கூடிய திட்டத்துல செங்கோட்டையன் வந்து இறங்கியிருக்கிறாரு அப்டின்னே தான் சொல்லணும். இதனால தான் என்னவோ இன்னைக்கு நடைபெற இருந்த அதிமுக எம்எல்ஏக்களுடைய கூட்டமே ரத்து செய்யப்பட்டிருக்குங்க. நேற்று இரவு சண்முகம் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கூடி விவாதித்திருக்காங்க. அப்போது சட்டமன்ற அதிமுக தலைவராக சண்முகத்தை தேர்வு செய்வது அப்படின்னும் அவருடைய தலைமையில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கலாம் அப்படின்னும் தீர்மானிக்கப்பட்டிருக்காங்க. அதிமுகவினுடைய பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் சண்முகத்தை ஆதரிக்கிறதுனால அதிமுக கண்டிப்பாக உடையக்கூடிய சூழ்நிலையானது இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஆனால் இந்த நிலையில் பார்க்கும் பொழுது அதிமுக செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய கோவை சத்தியன் அளித்த பேட்டியில் தற்போது வரைக்குமே தாவேக்காவிலிருந்து யாருமே ஆதரவை கேட்டு கடிதம் அனுப்பலை. அதிமுக தரப்பிலும் யாரும் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்பு கொள்ளலை. எங்ககிட்ட யாரும் ஆதரவு கேட்கவும் இல்லை. அப்படி கேட்டாலும் கட்சி தலைமை தான் முடிவு செய்யும் அப்படின்னும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்னதான் தமிழ்நாட்டில் 108 தொகுதிகளில் விஜய் தேர்வு செய்யப்பட்டிருந்தாலுமே கூட, வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட, அவர் முதலமைச்சர் ஆகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இவர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக ஆளுநர்கிட்ட வந்து கால அவகாசங்கள் வந்து கேட்குறாங்க. ஸோ, ஆளுநர் பார்த்தீங்கன்னா 15 நாள் கால அவகாசங்கள் வந்து கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு நாளாக கூட வந்து மாற்றப்படலாம். அவரை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வெளியில் எப்படி வேணால் இருந்துக்கோங்க, சட்டசபையில் எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ, இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் விஜய் கட்சிக்கு இப்போ 10 எம்எல்ஏக்கள் கூடுதலாக வந்து தேவைப்படுறாங்க. அவர் அதுக்காக தான் வந்து போராடிட்டு இருக்காரு. அதாவது காங்கிரஸ்கிட்ட, இடதுசாரிகள்கிட்ட, விசிக உள்ளிட்ட கட்சிகள்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இது வரைக்குமே வந்து விஜய்க்கு எந்த ஒரு ஆதரவும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ, ஒருவேளை எல்லாமே திட்டமிட்டபடி நடந்துச்சு அப்படின்னா விஜயும் ஓரிரு நாட்களில் வந்து பதவி ஏற்பாருங்க. அவர் பதவி ஏற்றாலுமே கூட 15 நாளில் அவருடைய பெரும்பான்மையை வந்து நிரூபிச்சே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்சி கவிழும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ, இருந்தாலும் 15 நாட்கள் இருக்கிறதுனால அதுக்குள்ளே அவர் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நிரூபிச்சிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2018 கர்நாடகாவில் எடியூரப்பா விவகாரமும் கூட இப்படி தான் வந்து உதாரணமாக சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்குமே இந்த மாதிரி பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்தபோது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குதிரை பேரத்தை தவிர்க்கிறதுக்கு உடனடியாக பெரும்பான்மை நிரூபித்து காட்டணும் அப்படின்னு 15 நாள் அவகாசத்தை வெறும் 24 மணி நேரமாக வந்து குறைச்சி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் அந்த டைமுக்குள்ளே அவரால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாதனால அவர் பதவியே வந்து ராஜினாமா செய்திருக்காருங்க. ஸோ, அதே ஒரு நிலைமை தான் இப்போ விஜய்க்கும் வந்து வந்திருக்குன்னு சொல்லணும். ஸோ, அதை விட கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை தான் விஜய்க்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எடையூரப்பாவுக்காவது 8 இடங்கள் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. ஆனால் விஜய்க்கோ 10 இடங்களுக்கு மேலே தேவைப்படுது. ஸோ, எடையூரப்பாவை போல் 24 மணி நேரம் மட்டும் கூட இவருக்கு டைம் கொடுக்கலாம். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ, நிரூபிக்கும் வரைக்கும் எந்த ஒரு அரசுமே வந்து ஒரு முக்கியமான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையானது நிலவிட்டிருக்குன்னு தான் சொல்லணும். என்னதான் ஆளுநர் 2 வாரம் டைம் கொடுத்திருந்தாலுமே கூட விஜயால நிரூபிக்க முடியல அப்படின்ற பொழுது அதுவும் குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும். ஸோ, எதிர்க்கட்சிகள் நீதிமன்றம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா வெறும் 24 மணி நேரத்தில் பெரும்பான்மையை வந்து பெற வேண்டியிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை கொடுத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ, என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.